புரியல. இனிமே பேசினா விசில் தான், படுத்தா விசில் தான், எழுந்தா விசில் தான், டீ குச்சா விசில் தான், அப்படி போன விசில் தான், இப்படி போன விசில் தான், விசிலோ விசில் தான், விசில் அச்சுனே தான் இருப்போம். நான் ப்ரோ இவ்வளோ சந்தோஷமா வீடியோ பேசுகிறேன், இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ ஒரு மாதிரி வைபா பேசுறீ, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே விசில் தான் கைஸ். காலையில் 3 விசில் சாப்பிட போகிறேன், மத்தியானம் 3 விசில். இனிமேல் குக்கர் கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் விசில் அடிச்சிட்டே இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா மேட்ரு. என்னன்னா டிவிகே தமிழக வெற்றி கழகத்துக்கு அஃபிஷியல் எலெக்ஷனுக்கான அந்த ஓட்டிங் சிம்பல்ன்றது எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்துட்டாங்க. அதுதான் என்ன சிம்பல் அப்படின்னா விசில். எஸ், விசில் தான் பார்த்தீங்கன்னா சிம்பிளு. அண்டு இப்போ தான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட மைண்டில் தோணுது. அண்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க. ஆல்ரெடி படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பயங்கர குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனும் அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துருவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஃபைனலி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பட் டிவிகேக்கு இந்த எலெக்ஷன் சிம்பிள் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேவாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த விசில் அப்படின்றது ஒரு சாய்ஸாக தான் பார்த்தீங்கன்னா டிவிகே சைட்லேருந்து தளபதி கொடுத்துருப்பாரு. அந்த மல்டிபிள் சாய்ஸில் டிவிகேக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கான சிம்பல் விசில். ஸோ நீங்க ஓட்டு போடுறப்போ அந்த விசில் பட்டனை டச் பண்ணுங்க. விசில் அடிச்சிட்டே தான் இனிமேல் இருக்க போறோம். தட்ஸ் ஃபார் ஷியோர். ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ். அப்பார்ட் ஃப்ரம் இந்த படம் ரிலீஸ் ஆகல அந்த கான்ட்ரவர்சி இந்த கான்ட்ரவர்சி தாண்டி ரைட் நோ இந்த வீடியோல நான் சில விஷயங்கள் பேச போறேன். இது முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? கம்ப்ளீட்லி டுவர்ட்ஸ் த எலெக்ஷன். படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல ரிலீஸ் ஆகட்டும், அது எப்போ வேணா ரிலீஸ் ஆகட்டும். பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா எலெக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்கெட்யூல் போட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் தளபதி எங்கெங்க விசிட் பண்ண போறாரு, அந்த கேண்டிடேட்ஸ் எங்கெங்க பேச போறாங்க, எல்லா டீடைல்ஸுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா ட்விட்டர்ல டிவிகேவோட பேஜில் அப்டேட் பண்ண போறாங்க. இப்போ ரைட் நோ இந்த சிபிஏக்கான அந்த நெருக்கடி, தளபதி எங்க போயிட்டு வரது, ஒரு பக்கம் இந்த படம் ரிலீஸ் ஆகல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. பட் இன்னைக்கு இந்த எலெக்ஷன் சிம்பல் அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு செய்தி. அண்ட் விசில் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சிம்பல். நான் வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் விசில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் இதை நம்ம ரிலேட் பண்ணலாம்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு இப்போதான் தோணுது, இந்த கோட் படத்தில் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண படத்தில் விசில் போடன்னு ஒரு பாட்டு வரும்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டுக்கான முக்கியமான அந்த ஒரு டேக் லைனே தளபதி தான் சூஸ் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்பயே இதெல்லாம் டிசைட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கட்சியோட அந்த ஃபிளாகா இருக்கட்டும், எலெக்ஷனுக்கான சிம்பலா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபைனலி இந்த ஒரு எலெக்ஷன் சிம்பல் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் இந்த 2026 எலெக்ஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நடக்க போகுது. இந்த சிம்பல் அனௌன்ஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணல இருந்து என்ன நடக்குது அப்படின்றது லோக்கல்ல பேசினா ஓகே. நேஷனல் வரைக்குமே நியூஸ் போகுது அப்படின்னா அந்த கட்சியோட அந்த பலத்தை நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிறோம். இந்த விசில் அப்படின்னு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா என்டிடிவில இருந்து, இந்தியா டுடேல இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் நியூஸாவே போடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எது இங்க மேக்ஸிமம் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் மக்கள் கொடுக்குற அன்பு மட்டும்தான். நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்துக்கிட்டும் அவங்களும் ஒரு பயங்கரமான நெருக்கடியில் இருக்காங்க. அவ்வளோ கோடி செலவு பண்ணி அவ்வளோ பட்ஜெட் போட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல நம்ம படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றது ஒரு நியாயமான விஷயம் தான். நேத்து கூட நான் சத்யம் தியேட்டர் போயிருந்தேன் ஒரு ப்ரிவியூ ஷோ பார்க்கறதுக்கு. அவ்வளோ பெரிய பேனர் வச்சிருந்தாங்க தளபதி தங்க சத்யம் தியேட்டர்ல. எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் எமோஷனல் ஆயிட்டு, என்னடா படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தேன் நேற்று எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கணும். பட் இன்னொரு செகண்ட் நான் யோசிச்சது என்னன்னா, இதை விட நமக்கு முக்கியமான வேலை இருக்கு, எலெக்ஷன்ஸ். இந்த எலெக்ஷன்ல டிவிகே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரியல. நிறைய ஹோப் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் மக்கள் மேலே வச்சிருக்காரு. கைவிட்டு கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன எப்படி வேணா எடுத்துங்க, இவன் என்னப்பா சொம்பு தூக்குறான், பக்கெட் தூக்குறான், அதை தூக்குறான், இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த மனுஷன் பிடிக்கும்னா சப்போர்ட் பண்ணுங்க ஒரு மாற்றத்துக்காக. எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. படத்துல அவரை ரசிச்சிட்டோம், ஒரு ஹீரோவா அவரை ரசிச்சிட்டோம். பட் இப்போ இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா இவரை ரசிக்கிறது எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு தான் நான் சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். உங்க ஃபேமிலிஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோவில் ஒரு குட்டியோண்டு ஆஃப் டாபிக், ரியல் லைஃப்ல இப்போ சீட் கோட் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கான வீடியோ, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் புரியும். அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன். நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. கொஸ்டின் ஒன்று நான் கேட்குறேன். நம்ம யூடியூப் சேனலில் என்ன நீங்கள் எத்தனையோ வருஷமாக பார்த்துட்டு இருப்பீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னா அதுக்கான ஆன்சர் வேணும்னா என்ன டெலிகிராமில்
அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்னா, எஸ் இந்த எலெக்ஷனுக்கான கேம்பெயின்ஸ் தளபதி எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட் விசிட் பண்ணுவாரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது தான் நினைக்கிறேன். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பேச போறாங்க. அட் த சேம் டைம் இந்த அவசர கமிட்டிஸ், இந்த அவசர மீட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நடக்க போகுது. சிபிஐ விசாரணைக்கு தளபதி கூப்பிட்டுட்டாங்க, 2 வாட்டி கூப்பிட்டுட்டாங்க, 2 வாட்டியும் அவர் போயிட்டாரு. அதோட விஷயம் தளபதி கூப்பிட்டு விசாரிக்கிற விஷயம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நிறைய உண்மைகள் வரும், நிறைய விஷயத்துக்கு வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்று ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருப்பார் ஃப்ரம் டெல்லி. அவர் ஒரு விஷயத்த கிளியராக சொல்லும் போது தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு ஓகேங்களா, பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரு ரிலீஸ் பண்ணது? ரெட் ஜெயண்ட் யாருது? உதயநிதி. இப்போ அவங்க பையன் பார்த்துக்கிறாப்புல இன்பநிதி. அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட அந்த ஃபங்க்ஷனே பொங்கல் டெல்லியில போய் கொண்டாடினாங்க. ஆனா இந்த படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணலனா இங்க எங்க சதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு செயல் தான். இந்த எலெக்ஷன் டைம்ல எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஃபேன்ஸா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க என்ன வேணா மாவாட்டுங்க, என்ன வேணா வடை போடுங்க, எங்களோட குறிக்கோள் ஒரே சைட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மக்களும் இருக்காங்க. பணபலமா இல்ல உண்மையான அரசியலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களை சீக்கிரமா விழுந்துருவாங்க. ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தா விழுந்துருவாங்க, அவ்வளவுதான். பணம் மட்டும்தான் இங்க வேலை செய்யுமான்னு கேட்டா இதுக்கு மேலேயாவது மக்கள் அவங்களோட கண்களை திறப்பாங்களா, அவங்களோட மைண்ட் வேலை செய்யுமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த யங் ஜெனரேஷன் தளபதி அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவா தான் இருக்காங்க, வீட்டுல புரிய வைக்கிறாங்க. ஸோ நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்றது உங்களோட விருப்பம் தான். பட் உங்களுக்கு உங்களோட குடும்பமாகட்டும் நீங்களாகட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கா போல்டா ஒரு டெசிஷன் எடுங்க. அண்ட் விசில் அப்படின்றது பாத்தீங்கன்னா டிவிக்கோட அஃபிஷியல் எலெக்ஷன் சிம்பிள். மறுபடியும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போது எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோஸா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்சாதான் கேட்குறேன், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.